Hi armies, welcome to my channel. Today வந்து தேக்கு கேஃபஸ் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஏற்கனவே நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த சேனலில் இன்னும் நிறைய தேக்கு கேஃபஸ்லாம் போயிட்டுருக்கு, மறக்காமல் பாருங்கள். சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது என்னோட செகண்ட் சேனல். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இந்த சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆல்வேஸ். அண்ட் தென் இன்றைக்கி உங்களுக்காக தேக்குக் மூவி தான்டா. ஸோ இந்த சேனலில் வந்து நான் தேக்குக் மூவி அண்ட் தென் தேக்குக் ஸ்டோரிஸ் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஓகேடா ஆர்மீஸ், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் நானே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலான்டா. ஸோ எதுவுமே இந்த பக்கம் காட்டினா தயாங் தான். ஸோ ரிச் காய், செமையாக ரிச்சாக இருக்கான். ஸோ அவங்க வீட்டிலலாம் காட்டினா நிறைய மேட்ஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக இந்த பக்கம் தயாங் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து யாரும் மூஞ்சில் ஊற்றுறாங்க. தயாங் அப்படியே துடிச்சு பிடிச்சி எழுஞ்சிக்கிறான். ஷோ, யார் இது திரும்பவும், என்னது இது அப்படின்னு எழுந்துச்சி பார்த்தா அவங்க மம்மி. அம்மா, என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? தூங்கினாலே உனக்கு என்னம்மா தண்ணி எடுத்து வந்து மூஞ்சில் ஊற்றுற? ஏய் தயாங், எழுந்துச்சிட்றா, காலைல டைம் என்ன ஆகுது தெரியும்ல? என்னம்மா என்ன டைமு? மணி 10 மணி ஆக போகுது. எப்போ காலேஜுக்கு போக போகிறேன்? நான் ஹாஃப் டேக்கு மேலே போய்க்கிறேம்மா, என்னை விடுமா. தயாங், மரியாதை உனக்கு அவ்வளோதான். ஏஞ்சிடு, ஃபஸ்ட்டு காலேஜ் கிளம்பு. அம்மா ஏஞ்சி கிளம்புடா, உங்கள் அப்பா வந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. ஸோ அவர் வேறு ஞாபகப்படுத்தாரு, எரிச்சல். நானே போய் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் ஒரு டவல் எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ நேராக போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வரான். கரெக்டாக ஃபோன் அடிக்குது. எடுத்து ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹலோ, சொல்லு ஜிமினா, என்னாச்சு? டேய், எப்படா வர ஐடியா இருக்கும் காலேஜில்? ஏய் தயாங், இன்னைக்கு செமஸ்டர்னு தெரியாதா உனக்கு? ஏய் ஞாபகம் இருக்குடா, நான் ஹாஃப் டேக்கு மேலே வரலான்னு சொல்லிட்டு. மரியாதை உனக்கு அவ்வளோதான், மரியாதையாக கிளம்பி காலேஜுக்கு வா. மச்சான் வரேன்டா, ஃபோனை வைடா. கத்தாதடா, ஏன்டா சும்மா கத்துற? ஏய் என்னடா அங்கே இவ்வளோ கூலாக இருக்கேன்? உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் இல்லைடா, திரும்பவும் ஏன்டா இதே பண்ணிகிட்டு இருக்க? அவர் கிடக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. நான் வரேன் மச்சான், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் அவங்க கிளம்பிட்டான். ஸோ இன்னொரு 1/2 ஹவரில் அங்கே செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ தயாங் அங்கே இருந்தே ஆகணும். ஸோ தயாங் கடற்கரை ஐடென்டி கார்டெலாம் எடுத்து போட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே நேராக கிளம்பி போய் காரில் தான் உட்காந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ட்ரைவ் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு போய் சேஃபாக சேர்ந்துடுறான். சேர்ந்த உடனே அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கடன்னு உள்ளே தான் ஓடுறான். ஸோ உள்ளே ஓடும் போதே இந்த பக்கம் பிரின்சிபல், தயாங் வேர் இஸ் கிம் தயாங்? சார், தயாங் கம்மிங் சார். டேய், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் பேசுடா, இல்லைனா வாயை மூடிட்டுரு. தயவு செஞ்சு இங்கிலீஷை கொல்லாதீங்கடா மாற்றி. நாங்கள் கொல்கிறோமா? நீ இங்கிலீஷை கொண்டுட்டு நாங்கள் கொல்கிறோன்னு சொல்கிறியா? எவன்டா அவன்? யாரும் இல்லை சார், நீங்கள் பேசுங்க. உன்கிட்ட இதே ரோதனடா. செமஸ்டர் வந்திருக்கு, எங்கடா அவன்? ஃபஸ்ட்டு செமஸ்டர் அட்டென்ட் பண்ணாதானடா, எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தயாங் மாதம் அப்படியே காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிறான். ஸோ கிளாஸ்க்குள்ளே கடன்னு வரான். சார் இங்கே தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உள்ளே வரான். அதை பார்த்தோன்னே எங்கள் பக்கம் பிரின்சிபல், தயாங் ஏன்டா இவ்வளோ லேட்டு? செமஸ்டர்னு தெரியும்ல? சார் தூங்கிட்டேன் சார். டேய், படிச்சியா இல்லையா சார்? பார்த்துக்கலாம் சார், படிப்பு தானே. நான் சும்மா படிச்சுட்டு வந்தாலே சென்டம் எடுக்கிற அளவுக்கு எழுதுவேன். ஸோ படிக்காமல் வேற வந்திருக்கேன், கண்டிப்பாக ஃபுல் மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சிரிச்சிட்டே போய் அங்கே நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜிமன், ஃபைனலாக வந்துட்டியேடா நல்லவனே, உன்னை தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஜிமின், படிச்சியா? நான் ஏன் படிக்கிறேன்? உன்னை நம்பி நான் வந்தேன், என்னை நம்பி நீ வந்திருப்ப. நம்ம 2 பேரும் யாரை நம்பி வந்தோன்னு எனக்கு தான் தெரியும். எங்கடா அந்த பொண்ணு? அங்கேயே பார், நம்ம கொடுத்த பிட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுனுக்குது. பாஸ் பண்ணும், வாங்குகிறோம், எழுதுகிறோம், எக்ஸாமை என்ஜாய் பண்ணுறோம். சரிடா, அப்புறம் வேறு என்ன? எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்னடா ஜிமினே? நேராக போகிறோம், கிளப்பில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நான் திரும்ப வீட்டுக்கு போகிறேன். நீ குடிச்சிட்டு போனால் தான் உங்கள் அப்பா உன்னை போட்டு அடிக்கிறானேடா. என்னடா தயாங், திரும்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா போகிறேன்? ஆமாண்டா, அவன் கடைக்காரன் பேக்கு பையன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு என்னால் ஆட முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் அவன் ஆடணும், அவன் இஷ்டத்துக்குலாம் நான் ஆட முடியாது. எதுக்கத்தாலும் எங்கள் அப்பனுக்கு சந்தேகம்டா, தெரியுமா? என்னடா தயாங், என்னாச்சு? இல்லைடா, நேற்று நைட்டு உங்ககிட்ட தானே ஃபோன் பேசின்னு இருந்தேன். ஆமாம் தயாங், என் கூட தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன? அதை பிடுங்கி அவன் யாருன்னு கால் ஐடி பார்த்தான். மோச்சி லூசுக்குன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன்டா. அதை பார்த்தோன்னே யாரா இதுன்னு என்னை போட்டு கத்துறான். நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான்ப்பா ஜிமின்ப்பா. நான் ஜிமின் பேர் போட்டு சேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கவே வந்துட்டான்டா.
எனக்கு சரியான காண்ட்ரா ஜிமினு. என்னடா பண்ண மச்சான்? என்ன பண்ணனா? நைட்டு தூங்கும் போது அவனை வச்சிடலாம் தான் பார்த்தேன். எங்கள் அம்மா மூஞ்சி கொசம் விட்டேன். சரி விட்றா, உங்கள் அப்பனே அப்படி தான் சரியான ராவடி. அதான் எனக்கே தெரியுமே. சரிடா மச்சான், நீ வேணா என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டேன் நைட்டுக்கு. வேணா கொஞ்சம் போட்டு ஆளுக்கு வாட்ரு கொஞ்சம் அடிச்சிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிடலாமே. இதுவும் நல்ல ஐடியா தான் ஜிம்மினு. பட் எங்கள் அம்மா அவ்வளோதான் அழுதுரும். நான் ஒரு நாள் வீட்டில் இல்லைனாலும் உயிர் வந்து எங்கள் மம்மிக்கு தாண்டா அடிச்சிக்குது. அவங்களுக்கு தாண்டா என் மேலே பாசம். எங்கள் அப்பனுக்கெலாம் வேஷம். அவனை ஏதாச்சும் பண்ணணும்டா மச்சான். டேய் ஆமாண்டா, ஏதாச்சும் பண்ணணும், அப்பனை ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சீரியஸாக யோசிச்சுன்னு இருக்கும்போதே கரெக்டாக டிங்குன்னு பெல் அடிக்குது. 10ஆம் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக அவங்க ரூமை பார்த்துக்கிட்டு போக வேண்டிய டைம் தான் இது. இந்த பக்கம் காட்டினா ஜிமின், ஸோ பாய்டா மச்சான் நல்லா எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காடுறான். தாங் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காடுறான். ஸோ இதுதான் நடக்குது. தாங் ஃபஸ்ட்டு பெஞ்சை பார்த்தோன்னையும் அடங்குப்புறானுங்களா, வேலை முடிஞ்சுது, எப்படியோ ஃபெயில் தான் ஆக போகிறேன். சும்மா என்னையே பார்த்துன்னு இருப்பானுங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சினாலே அவ்வளோதான், எங்களையே பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆன்சர் ஷீட்டையே பார்த்துன்னு இருப்பானுங்க, வேறு எந்த பெஞ்சுமே இல்லைன்ற மாதிரி. என்னத்த எழுத போகிறனோ. தயாங் நீ எழுதுடா, உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் எழுது, யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாங் வந்து உக்காடுறான். ஸோ உக்காஞ்சதுமே இந்த பக்கம் காட்டினா தாங்கிட்ட பேப்பர்லாம் கொடுக்குறாங்க, ஜிமின்கிட்டேயும் கொடுக்குறாங்க. ஸோ ஜிமின் வாங்கி வச்சு அந்த பேப்பரை அப்படியே பார்க்குறான். ஸோ 2 தட்டு தான் தட்டியிருப்பான் பெஞ்சில். கரெக்டாக அவங்ககிட்ட ஒரு பிட்டு பேப்பர் பறந்து போகுது. அப்படியே இந்த பக்கம் ஜிமின் அதை அழகாக கேட்ச் பிடிச்சி எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறான். தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு உழைக்க தெரிஞ்ச பையன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். ஸோ ஒரு சோடா பொடி போட்டுன்னு ஒரு பொண்ணு உக்காந்துட்ருக்கா. ஸோ அவள் அப்படியே எழுதிட்டு தான் இருக்கா. எதை பார்த்து எழுதுறான்னா அவளோட நகத்தை பார்த்து எழுதிட்டுருக்கா. அதே அப்படியே தயாங்க ஒரு 2 நிமிஷம் விட்டு பார்த்தா அதில் ஆன்சர்ஸ்லாம் எழுதிட்டு வந்துருக்கா. இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணை காட்டினா அவள் அப்படியே ஸ்கேலை பார்த்து எழுதிட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே தயாங் ஓகே இட்ஸ் ப்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை 2 தட்டுறான். லைட்டாக அவனோட நகத்தை வச்சு கீறுறது அந்த மாதிரி சவுண்ட்ஸ். ஸோ அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. ஏன்னா காலேஜில் ஃபேமஸ்னால் தயாங் மட்டும்தான். செம்ம பியூட்டி, செம்ம ஆட்டிடியூட், எல்லாமே செம்ம ரிச்சும் கூட. ஸோ அதனால் அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது. தயாங் கேட்குறான் ஆன்சர் ஷீட் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறான். ஸோ அந்த பொண்ணு உடனேயும் அவளோட பாக்ஸை இந்த பக்கம் தள்ளுறா. ஸோ அப்படியே தயாங் அதை பிடிச்சி ஓப்பன் பண்ணான். ஸோ ஒரு ஜீசஸோட பிக் இருக்குது. ஸோ அந்த பிக்கை அப்படியே விளக்குறான். ஃபுல்லாக ஆன்சர்ஸ் தான். ஸோ தயாங் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ரைட் பண்ணுறான். ஸோ எழுதி அதை முடிக்கிறான். திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பாக்ஸை கொடுத்தோடனே அந்த பொண்ணு ஒரு ஸ்கேல் தருது. ஸோ அந்த ஸ்கேலை அப்படியே எடுத்து திருப்பி பார்த்தா ஃபுல்லாகவே சால்வ் பண்ண சம்ஸ் இருக்குது. எடுத்து தயாங் திரும்ப அதெல்லாம் போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபைனலாக ஒரு பென்சிலை எடுத்து தயாங் கிட்ட கொடுக்குறா. ஸோ அந்த தயாங் அந்த பென்சிலை வாங்கி அந்த பென்சிலை லைட்டாக இப்படி திருப்பினாலே ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் எழுதி முடிக்கிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா டீச்சருக்கு அதெல்லாம் தெரியல, நார்மலாக பென்சில் ஸ்கேல் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் அவங்க இருக்காங்க. பட் தாங் இந்த சந்திரி சாக்கில் வேலையை காட்டிட்டாங்க. ஸோ எல்லாருமே எழுதி முடிச்சிடுறாங்க, பேப்பர்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ ஜிமின் மூஞ்சிலையும் தாங் மூஞ்சிலையும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. பார்க்கும் போதே தெரியுது, பிகாஸ் எக்ஸாம் 2 பேருமே செம்மையாக எழுதியிருக்காங்க. அண்ட் தென் அவங்க படிக்காமவும் எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் ஹைலைட்டே. இந்த பக்கம் காட்டினா ஜிமினும் தயாங்கும் பேசிகிட்டே வராங்க. மச்சான் எப்படி எழுதுனேன்? சூப்பராக எழுதுனேன்டா. பக்கத்தில் ஒரு பொண்ணு சோடா புட்டி போட்டுன்னு உட்காந்துருந்துச்சிடா மச்சான். நான் கூட நல்லா படிக்கிற பொண்ணு ஆன்சர் காட்டாதுன்னு நினச்சேன். டப்புன்னு பிட்டு எடுத்து எழுதிச்சு பார். நான் அப்படி கையை தான் ஆட்டினேன். எனக்கு போட்டுனேக்குது அந்த பொண்ணு. செமடா, அந்த டேலண்ட்லாம் ஹேட்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் தான். அந்த மாதிரி தான் இருக்கணும். சூப்பராக வச்சுனுக்குறாடா. பென்சிலில் வச்சுனுக்குறா, பிட்டு பாக்ஸில் வச்சிட்ருக்கா, ஸ்கேலில் வச்சிட்ருக்கா, நகத்தில் கூட பிட்டு எழுதின்னு வந்திருக்கு அந்த பொண்ணு. தகு பண்ணிச்சுடா மச்சான். நம்ம கற்றுக்கணும்டா, இன்னும் பொண்ணுங்கிட்ட நிறைய கற்றுக்கணும். ஆமாண்டா மச்சான், கற்றுக்குறோம். நம்ம அதை மட்டும் கற்றுக்கூடாது, இதையும் சேர்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டபுள் மீனிங்கில் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா இந்த பக்கம் டீச்சர்ஸ் தான் பேப்பர்லாம் எடுத்து கரெக்ஷன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு பேப்பர் இருக்குது. ஸோ தயாங் பேப்பர் வருது ஃபைனலாக. ஸோ தயாங் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா தயாங் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கான், 19+ எடுத்திருக்கான். டீச்சர் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இவன் என்ன சொன்னான்? ஒன்றுமே படிக்கலன்னு தானே சொன்னான், எப்படி 19+? தயாங் திரும்ப வேலையை காமிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஒரு பக்கம் அப்படியே கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் காட்டினா ஜிமினும் தயாங்கும் கிளப்புக்கு தான் போயிருக்காங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட்டி வைப் தான்.
ஸோ போயிட்டே இருக்காங்க சாங். 2 பேருமே செம்மையாக டான்ஸ் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, கேர்ள்ஸோடு சேர்ந்து பார்ட்டி பண்ணுறது, அதே வேலையாக வச்சுன்னுக்குறாங்க. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் தாங்க காட்டினா அப்படியே சரகு கையில் வச்சுட்டு செம்மையாக ஆடிட்டுருக்காங்க. சாங் வேறு ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் தாங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே. ஸோ இந்த பக்கம் ஜிமினை காட்டினா ஜிமின் ஒரு பக்கம் செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் 2 பேருமே செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈவினிங்காக ஆகிடுது. சரியாக காட்டினா மணி ஒரு 6 மணி. கரெக்டாக இந்த பக்கம் தயாங் அப்படியே ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். ஹலோம்மா. தயாங் எங்கடா இருக்க? ஈவினிங் ஆச்சு, வீட்டுக்கு வரல? அம்மா கூல் டவுன். நான் அன்றைக்கி ஜிமின் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ வீட்டில் எனக்கு எதுவும் செய்யாத. அவர் வந்தார்னா, அதாவது உன் புருஷன் வந்தார்னா சொல்லிவிடு நான் ஜிமின் கூட இருக்கேன்னு. தேவையில்லாமல் என்னை போட்டு நோண்டின்னு இருக்க வேணான்னு சொல்லு. நான் கிளம்புறேம்மா. தயாங் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியம்மா. எப்படிம்மா? எனக்கு தான் தெரியுமே, நீ பேசுகிற விதத்துலேயே தெரியுதுடா. சரி தெரிஞ்சால் சந்தோஷந்தான். ஸோ பார்த்துக்கோ, பபாய், சீவுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் பாட்டுக்கு நேராக ஜாலியாக ஆடிக்கிட்டு ஜிமினை பிடிச்சிட்டு நேராக அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறான். ஸோ ஜிமினோட வீட்டில் காட்டினா ஸ்டில் சரகுலாம் வச்சுன்னு இவங்க இன்னும் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் அதுக்கு மச்சான் இதோட 4வது பாட்டில். இன்னுமா உனக்கு வேணும்? வேணும்டா, எனக்கு வேணும். இது மொத்தமாக எனக்கு வேணும். எனக்கு எல்லாமே வேணும். என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? ஆமாண்டா பேசுவேன், ஒரு மாதிரி தான் பேசுவேன். எங்கள் அப்பன் இருக்கான் தெரியுமா? எங்கள் அப்பன் சரியான ஹிட்லர்றான். அவன் கூடலாம் வாழ முடியுமா? எங்கள் அம்மா எப்படி இவ்வளோ நாள் வாழ்ந்தா என்னை பெத்தான் தான் தெரில. ச்சே, அவன் கூட இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான்டா மச்சான். ஏன்டா தயாங்கு, உங்கள் அப்பா என்ன உன்னை அவ்வளோ குடும்பப்படுத்துகிறான்? உனக்கு என்னடா தெரியும் ஜிமின்? உனக்கு என்ன தெரியும்? என்னை போட்டு ரொம்ப ரோதனை எடுத்துனுக்குறான். அவன் என்றைக்கு வாங்க போகிறான்னு தெரில. உன் இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியது தானே தயாங்? அவன் அலறிடுவானே. தான்டா காட்டலான்னு தான் பார்த்தேன். குஷ்டு வீட்டுக்கு போனாலே அவன் தான் கத்துறானே. நான் கத்துறதுக்கு பதிலாக அவன் கத்துறான். சரி என்னத்துக்கு சண்டை பெருசாகுதுன்னு சொல்லிட்டு நான் மூடின்னு உக்காந்துடுறதா. ஸோ அப்படி தான் வாழ்ந்துன்னுக்கிறேன். வாழ்க்கை எப்படி போகுது பரிஜுமீன் எனக்கு. விட்றா மச்சான், ஒரு நாள் உனக்கு மாறும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் பாய் ஃப்ரெண்ட் வந்து மாற்றுவான்டா. வாந்தி போய் அப்படி எடுறா ஜிமன், இங்கே எடுத்துடாத. போ வாஷ்ரூமுக்கு போ. மச்சான் என்னன்னு தெரில, வாஷ்ரூம் 2 வாஷ்ரூம் இருக்குது, எதுக்கு நான் போவேன்? நாயே, அதில் ஒன்று பெட்ரூம்டா. ஒழுங்காக வாஷ்ரூம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாரு, போ அப்படின்னு ஒன்று. ஜிமின் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி வாஷ்ரூமை பார்த்து நேராக போயிடுறான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வாமிட் பண்ணுறான். ஸோ வாமிட் பண்ணி வாயில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணு நேராக வந்துட்டு, தயாங்க நான் போய் தூங்க போகிறேன், நீயும் போய் தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பெட்டில் படுக்கலாம். அவன் 2 பெட்டு இருக்கிறத நினச்சிட்டு கீழே படுத்துடுறான். தயாங்க அப்படியே கையில் ஒரு பாட்டில் வச்சு குடிச்சு முடிச்சின்னு அப்படியே வந்து பார்க்குறான். என்ன சொல்லு, ஒன்றும் தெரில. கண்ணாடி வாங்கி போடுறான்னா முடியாதுன்றான். கண்ணு தெரியாமல் கீழே வந்து கிடக்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே போய் பெட்டில் படுக்குதான் நினச்சிட்டேன். அவனும் கீழே தான் படுக்கிறான். ஸோ அப்படியே பார்த்தா 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க, ஜிமினும் தயாங்கும். ஸோ நல்லா தூங்கிடுறாங்க. மார்னிங் ஒரு 10 o'clock கரெக்டாக இந்த பக்கம் ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கிறான். ஸோ ஜிமின் ஏஞ்சி பார்க்குறான். என்னடா இது, நைட்டு 10 மணியா பகல் 10 மணியா? இது காலையில் 10 மணிடா. சூரியன்லாம் ஐயோ சூரியன்லாம் வந்துச்சு. தயாங் கண்ணை தர. ஜிமின் தூங்கோடு, சும்மா உயிரை வாங்கினக்காத. உச்சா வந்தால் அப்படி போயிட்டு வா, போ ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கு பார். எனக்கு சூச்சுலாம் வரலடா, கண்ணை தர்றா, இது காலையில் 10 மணிடா. அது காலைல 10 மணியா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே கட்டி பிடிச்சின்னு தூங்கி இந்த பாட்டில் தூக்கி போட்டு ஏஞ்சிக்கிறான். பார்த்தா மணி காலையில் 10 மணி. ஸோ அவனோட ஃபோனில் சும்மா 50 கிட்ட மிஸ்டு கால். எங்கேருந்து பார்த்தா அவங்க அப்பா, ஐயோ ஹிட்லர் இன்னைக்கு என்னை கொல்லாமல் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் கடகடன்னு ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு அவனோட ஷர்ட்லாம் ஒழுங்காக போட்டுக்கிட்டு தலையெல்லாம் ஒழுங்காக வாடுறான். ஸோ ஜிமின் அதுக்கு அப்போ தான் எந்திரிச்சு உக்காஞ்சி, மச்சான் பசிக்குதுடா, உனக்கு ஏதாச்சும் வேணா நீயே செஞ்சு சாப்பிட்றா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஷூவெல்லாம் எடுத்து போடுறான். ஸோ எடுத்து போட்டுட்டு கார் கீஸை கிரிப் பண்ணிவிட்டு, ஜிமன் நான் கிளம்புறேன் பார்த்துக்கோ. பார்த்து போடா மச்சான், ஹிட்லர்கிட்ட ரொம்ப வாங்கிடாத. ட்ரை பண்ணுறேன்டா, அவன் என்னை போட்டு நோண்டி நேரங்க போகிறான். எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு. சரிடா ஜிமன், பாய் நான் கிளம்புறேன். பார்த்து போத்தாயாங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமன் அப்படியே படுத்துடுறான். ஸோ திரும்ப படுத்து தூங்கிறதுக்காக
அப்படியே இந்த பக்கம் தயங்க காட்டினா. ஸோ தயம் கடகடன்னு கார் கீஸை கிரிப் பண்ணிவிட்டு நேராக போய் காரில் உட்காந்து கார் ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் ஃபோனை பார்த்தா இப்போ எந்த காலும் வரல. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் காட்டின மெசேஜும் வந்திருக்கு. பட் அவன் எதையுமே பிரிக்கல. அவசர அவசரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் தயம் காரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கான். கார் வேறு மக்கர் பண்ணுது. ச்சே, இங்கே ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ட்ரை பண்ணுறான். ஸோ லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தாங்கிறதுக்கு ஜோ ஃபைனலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணுறான். ஸோ கரெக்டாக அவனுக்கு ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ தலை வலிக்குது. பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு செம்மையாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கரெக்டாக அவனோட கார் வந்து டிராஃபிக் ஜாமில் நிற்கிது. ஸோ அவன் மட்டும்தான் நிற்கிறான் அங்கே, வேறு எந்த காரும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ஷார்ட் ரூட் மாதிரி அவன் வந்திருப்பான், ஏன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் மட்டும் அப்படியே நிற்கிறான், கூட எந்த ஒரு காரும் இல்லை. அந்த காட்டினா கேமராஸும் அவ்வளோ இல்லை, ஜஸ்ட் ஒரு கேமரா மட்டும் இருக்குது, டேர்னிங்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தயாங் நின்றுட்டு சாங் போட்டு கேட்டுட்ருக்கான். கரெக்டாக ஒரு 4-5 கார் அப்படி தயாங்கோட காரை சுற்று போடுது. ஸோ தயாங்க்கு ஒன்றுமே புரியல. யார் அவனுங்க மண்ணாங்கட்டி மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கானுங்க, சி எப்படி எத்தனை வந்து நிறுத்திருக்கானுங்க பேர். தயாங் ஆர்னை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஆர்ன் அடிச்சுன்னு இருக்கான். அவங்க கொஞ்சம் கூட மசிகிற மாதிரியே தெரியல. இன்னும் தயாங் காருக்கு முன்னாடி இன்னொரு காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. தாங்க ஒரு 4 பக்கமும் ஒரு காரை வச்சு 4 காரை வச்சு சுற்று போட்டுட்டாங்க. தாங்கோட ஒரு கார் மட்டும்தான் அங்கே சென்டரில் இருக்குது. ஸோ தாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. தாங்கதுக்கு என்ன பண்ணுறானுங்க இவனுங்க, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த கார்லேருந்து 2 பேர் இறங்கி தாங்கோட ஃபேஸை ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக வராங்க. தாங்கதுக்கு டேய் யாரா நீங்களாம், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஸ்ப்ரேவை அடிக்கிறாங்க. ஸோ தாங்க அன்கான்ஷியஸ் ஆகிறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா அவங்க வீட்டில் தயாங்கோட வீட்டில் அவங்க அம்மாவை பிடிச்சி இந்த பக்கம் செம்மையாக கத்திகிட்ருக்காங்க. அவங்க அப்பா, ஏண்டி புள்ளியை வளர்த்து வைக்க சொன்னால் தொல்லையை வளர்த்து வச்சுருக்க, எத்தனை வாட்டி சொன்னேன் நான் போவேன் நான் கேட்டானா, பாட்டிக்கு போகிறான் அதுக்கு போகிறான்னா விட்டுருவியா நீ, இப்போ பேர் பிரச்சனை யாருக்குன்னு, போடி இப்போ போய் ஒப்பாரிவி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் செம்மையாக அழுதுட்ருக்காங்க தயாங்குன்னு சொல்லிட்டு. ஸோ தயாங்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்பியும் ஃபோன் கால் பண்ணுறாங்க. ஸோ தயாங்க்கு மெசேஜும் அதிகமாக பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது தயாங்கோட ஃபோனே. ஸோ இந்த பக்கம் ஸோ அப்படியே காட்டினா தயாங்கோட அப்பா தான் ஸோ மிஸ்டர் கிம் போட்டு போலீஸ்க்கே கால் பண்ணிடுறாரு. ஸோ போலீஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. என்னாச்சு சார், எதுக்கு கால் பண்ணியிருந்துங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம், ரொம்ப பெரிய பிரச்சனை, என் பையனை ஏதோ ஒரு மாஃபியா கடத்திட்டான் சார். நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க, உங்கள் ஃபோர்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஃபோன் கட் பண்ணிடுறாரு மிஸ்டர் கிம். ஸோ மிஸ்ஸஸ் கிம் தான். ஸோ அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க தயாங்கோட அம்மா. ஸோ தயாங்கோட பிக்கெல்லாம் பார்த்து எங்கே இருக்கேன், அம்மா தப்பு பண்ணிட்டேன்டா உன்னை அனுப்பி, சாரிடா நான் இனிமேல் பண்ண மாட்டேன், வந்துடுறா மம்மிக்கிட்ட வந்துடு தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் தயாங்கோட ஃபோட்டோ வச்சு ரொம்ப எமோஷ்னலாக அழுதுட்ருக்காங்க. ஸோ தயாங் தான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே, ஏன்னா வீட்டுக்கு ஒரே பையன் தயாங். ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா அவங்க டேட் ஸோ போலீஸ் எல்லாம் வர வச்சிடுறாரு. ஸோ போலீஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு சார் இப்போ சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும்ல அண்டர் கிரவுண்ட் மாஃபியா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மாஃபியா. ஆமாம் சார், ஆமாம் எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் பேர் கூட ஜியான் ஜங்குக் தானே. ஸோ டார்க் ஆஃப் வேர்ல்டு அவர் மாஃபியாவுக்கே ரொம்ப பெரிய ஹெட். ஏன் சார் இப்போ எதுக்கு அவரை பற்றி சொல்கிறீங்க, அவரை என்ன பண்ணார் உங்களுக்கு? எனக்கா என் பையனை அவன் தான் கடத்திட்டான், என் பையன் பேர் தயம், அவனை கடத்திட்டான், உடனே போங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் ஜங்குக்கை, என் பையனை எப்படியே கூட்டிகிட்டு வாங்க. சார் ப்ளீஸ் காம் டவுன். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, இவ்வளோ பெரிய இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ நீங்களும் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனாலும் இதை நாங்கள் ஃபுல்லாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு தான் சார் மற்ற டீமோட எந்த முடிவாக இருந்தாலும் சொல்ல முடியும். உங்கள் யாருக்குமே புரியலையா, என் பையனை அவன் கடத்திட்டான், என் பையனோட உயிருக்கு ஆபத்து, அவனை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ப்ளீஸ் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தாங்க மட்டும்தான், ப்ளீஸ் சார் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சார் உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, பட் நாங்கள் கண்டிப்பாக இதை மேல் இடத்துல பேசியே ஆகணும், அவங்க சொல்கிற முடிவு தான். ஏன்னா ஜங்குக் எவ்வளோ பெரிய மாஃபியான்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அவன் நினச்சாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு 2 பேர் அவங்க வீட்டிலே விட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் போலீஸ் எல்லாம்
இன்னொரு பக்கமாக கான்வர்சேஷன் பண்ணுறதுக்காக மற்ற டீம் அண்ட் தென் கமிஷனர் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸோ கமிஷனருக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ ஒரு வித்தின் ½ அன் ஹவர்லேயே கமிஷனர் எல்லாருமே இப்போது தயாங்கோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ கமிஷனர் வந்துட்டு, சார் இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை நாங்கள் மட்டும் முடிவு எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய மாஃபியா அண்டர் கிரவுண்ட்லலாம் ஷோவில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் நாங்கள் அரேஞ்ச் ஆல்ரெடி பண்ணோம். பட் ஆனால் அவர் மாட்டவே இல்லை. அண்ட் தென் இந்தாங்க அவர் கொலை பண்ண லிஸ்ட். ஸோ ஆல்ரெடி அவர் எத்தனை பிஸ்னஸ் மேன்ஸோட பையனை கொண்டு இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்போ ஏன் சார் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கல? சார் என்றைக்குமே உண்மையோட சைடில் தான் சார் நான் நிற்பேன். ஹானஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி, உங்களுக்கே தெரியும்ல சார். அப்போ எதுக்கு சார் நான் எதுக்கு பொய்யா வேறு யாரு கூடயோ அந்த பக்கம் நிற்கணும்? நான் எதுக்கு சார், நான் எதுக்கு அந்த மாதிரி நிற்கணும்? சார் நீங்கள் ஹானஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியது தான் சார் இருக்குது. ஸோ உண்மையே எப்பயுமே ஜெயிக்காது சார், தீமையும் ஜெயிக்கும் தான். அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையாக இருங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பையனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். உங்கள் பையனுக்கு ஃபோன் இருக்கா? அவர் ஒரு ஃபோன் கூட தானே வச்சிட்ருக்காரு. ஆமாம் சார், ஃபோனை கொண்டு போனான் தான். பட் இப்போ கால் பண்ணால் அவுட் ஆஃப் ரீச்சுன்னு வருது. இவ்வளோ நேரம் கால் பண்ணால் ரிங்காவது போச்சு சார். பட் ஆனால் இப்போது எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக சொல்கிறாரு மிஸ்டர் கிம். அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் போலீஸ் எல்லாம், நீங்கள் அவர்கிட்ட டீல் போட்டிங்களா சார்? ஏதாச்சும் அவரோட பொருள் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா என்ன? அவரோட பொருளா? எதுவும் என்கிட்ட இல்லை சார், என்கிட்ட எதுவும் இல்லை. சரி நீங்கள் பொறுமையாக இருங்க, இந்தாங்க தண்ணி கொஞ்சம் குடிங்க, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பொறுமையாக இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா தயாங் அப்படியே அவனோட கையெல்லாம் கட்டியிருக்கு, அவன் கண்ணெல்லாம் கட்டியிருக்கு, அவன் காலும் கட்டியிருக்கு. ஸோ அவன் ஒரு சேரில் ஒரு ரூமில் உக்காந்துட்ருக்கான். ஸோ தயாங் இப்போ தான் அவனுக்கு மயக்கமாக தெரியுது. என்னடா இது தலை ரொம்ப வலியுது, என்ன கர்மத்தை மூஞ்சில் வச்சானுங்கன்னு தெரில. லூஸு பசங்க கூர்னு எங்கே வச்சுருக்கானுங்க? ஓ கண்ணில் கயிறு கட்டி, என்னது இது கை கால் கண் என்ன நினச்சின்னு பண்ணுகிறானுங்க. எங்கள் அப்பங்கிட்டேருந்து காசு வேணும்னா அவன்கிட்ட கேட்கணும், இல்லை அவனை கடத்தணும். தேவனம் என்ன கடத்தி வச்சு வித்தெல்லாம் காட்டுனுங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான் சுற்றி முற்றி. ஸோ அவனுக்கு ஒன்றுமே தெரியல, இருந்தாலும் தலையை மேலே கீழேயுமா ஆட்டிகிட்ருக்கான். ஸோ எவனாவது இதை நோட்டீஸ் பண்ணி இவங்ககிட்ட பேசுவாங்கன்னு. ஸோ தாங்கே ஸ்டார்ட் பண்ணுறான். ஏப்பா யாராவது இருக்கீங்களாப்பா? கொஞ்சம் குரல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் நினைக்கிற மாதிரி ஆள் நீங்கள் கிடையாது. ஆக மொத்தம் ஒரு விஷயம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அங்கே இருக்க காட்ஸ்லாம் மூஞ்ச பார்த்துன்னு கம்முன்னு இருக்காங்க, ஒன்றும் பேசலை. திரும்பவும் பேசுகிறான். தம்பிங்களா யாராவது இருந்தீங்கன்னா அண்ணனை அவுத்து விடுங்கப்பா, இப்படிலாம் வச்சிட்ருக்கக்கூடாது. காசு தானே உங்களுக்கு வேணும். எங்கள் அப்பா இருக்கான் பாருங்கள், எங்கள் அப்பன், அவனை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கட்டி வை, காசு எடுத்துகிட்டு காலடியில் கொட்டுறேன் நான். என்னை விட்டுருங்கப்பா, வேணும்னா போய் எங்கள் அப்பாவை பிடிச்சிக்கோங்க. வீட்டு அட்ரஸ் தெரியலையா? நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா நம்பர் வேணுமா? நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா கம்பெனி அட்ரஸ் வேணுமா? நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கு அங்கே குழந்த மாதிரி அவன் பாட்டுக்கு எதோ சொல்லுங்கிறான். அங்கே இருக்க காட்ஸ்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. திரும்ப ஆரம்பிக்கிறான். யாராவது இருக்கீங்களா? எனிபடி இஸ் தேர்? குரல் கொடுங்க. டேய் வெண்ணம் அவனுங்களா, எவனாவது இருந்தால் குரல் கொடுங்கடா. எவ்வளோ நேரம் தான் கத்துறது? தண்ணியாவது எடுத்துன்னு கொடுங்கடா, தொண்டெல்லாம் வறந்து போச்சு. நல்லா எருமை மாடு மாதிரி இருந்தானுங்க கடத்தும் போது. என்ன நானே பார்க்கல நினச்சின்னு பண்ணிகிட்ருக்கானுங்க போல். எருமை மாடு மாதிரி இருந்துன்னு என்னை தூக்கிட்டு எங்கே உட்கார வச்சிட்டானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஒரு காட் இன்னொரு காட் கிட்ட காதில் சொல்கிறாங்க. மாஸ்டர் வந்துட்டுருக்காரா? மாஸ்டர் வந்துட்டுருக்காரா? இந்த பையன் என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவன் ஒரு பக்கம் குழம்பிகிட்ருக்கான். மாஸ்டர் மட்டும் கோவப்பட்டாருன்னா அந்த பையனை கொண்டுடுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் கொல்ல மாட்டாருன்னு தான் தோணுது. ஏண்டா அவருக்கு ஏதோ ஒரு காரியம் அவங்க அப்பனால் ஆகணும் போல், அதனால தான் இந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பையனை அதனாலேயே கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இவன் வேற கிராக்கி பிடிச்ச மாதிரி பேசின்னு இருக்கிறான், வாங்காமல் விட மாட்டான் போல். எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் இந்த பையனை மேபி கொண்டுருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதாண்டா தோணுது. ஏன்னா அவன் பேசுகிற மாடுலேஷனே சரியில்லை.
சரி எதுவும் வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கார்டுமே பேசி முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் காட்டினா தயாங் உக்காஞ்சிக்கிட்டு கை நகத்தை தான் நோண்டிட்டு இருக்கான். கண்ணு பார்க்கலனால கை வேலை செஞ்சிட்ருக்கான் அவனுக்கு. அப்படியே தயாங் அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான் கையில் இருக்க கட்டை அவுக்க முடியுதான்னு. ஸோ சுத்தமாக அவுக்க முடியல. அவன் இதே உக்காந்துட்ருக்கான் தயாங். சாங் தான் ஹம்மிங் பண்ணிகிட்ருக்கான். தீ பிடிக்க தில்லானா தில்லானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பாட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பாடிட்டே இருக்கான். ஸோ அது கேட்குற காட்ஸ்லாம் அவங்களுக்கும் சிரிப்பு வருது. ஸோ பட் அதெல்லாம் அடக்கிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகிற ஒரு சவுண்ட் கேட்குது. தேங்க அதுக்கு தம்பி வந்துட்டியாப்பா வா 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 வந்து அண்ணனோட கை கட்டை அவுத்து விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஷூ இருக்குல்ல, ஷூ போட்டுட்டு நடந்து மாட்டினா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி கேட்குது. தயாங் கிட்ட வருது. ஸோ ஒரு சேரை இழுத்து அங்கே வைக்கிறாங்க. ஸோ அதில் யாரோ உட்கார மாதிரி சவுண்டு கேட்குது. தயாங் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, காசு தான் பிரச்சனைனா எங்கள் அப்பா கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. என்னை இப்போ விட்டுருங்கப்பா, என்னை விட்டுருங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னை கடத்திட்டு வரதெல்லாம். எத்தனை பேர் தான் என்னை கடத்துவீங்க? சின்ன வயசுலேருந்து எத்தனை பேரா இதுக்கே ட்ரை பண்ணியிருப்பீங்க? இங்கே பாருங்க, இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன், எங்கள் அப்பா காசு வச்சுனுங்கிறாரு, எனக்கு தெரியும். அக்கௌண்ட் நம்பர் நான் தரேன், போட்டு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார், என்னை மட்டும் விட்ருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் அங்கே உக்காந்துட்ருக்க சேரில் உக்காந்துட்ருக்க ஒரு ஆள் அப்படியே கை காட்டுறாங்க. ஸோ அது காட்டினதுமே இந்த பக்கம் ஒரு கார்டு வந்து, இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத, ஃபஸ்ட்டு மாஸ்டர் எது கேட்குறாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய், உன் மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னு எனக்கு எப்படி தான் தெரியும்? கண்ணை போட்டு கட்டி வச்சிட்டிங்க, காது கேட்கும்னு சொல்லி பார்த்தா எங்கே அது கூட ஒழுங்காக கேட்க மாட்டுது. லப்பன்னு நான் மட்டும்தான் கத்தின்னு இருக்கேன், அது மட்டும்தான் என் காதில் கேட்டுனுங்குது. உன் மாஸ்டர் எதாவது கேட்டாதான்னு நான் சொல்கிறதுக்கு. டேய், ஃபஸ்ட் இந்த மாதிரி திமிராக பேசுறது ஸ்டாப் பண்ணு. மாஸ்டர் இப்போ கேட்பாரு, ஒழுங்காக அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேட்டோம், பதில் சொல்கிறேன். என்ன பதில்? தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலனா சொல்ல மாட்டேன்டா வெண்ண அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்கான். ஸோ திரும்பிய சாங் தான் ஹம்மிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஒரு ரூடான வாய்ஸ், அந்த வாய்ஸே ரொம்ப டார்க்காக இருக்குது. அது கேட்கும் போதே அவனுக்கு பயம் வர மாதிரி இருக்குது. டேய், உங்கள் அப்பன் எங்கடா அந்த பென்ட்ரைவ் வச்சுருக்கான்? யார் இது? பென்ட்ரைவா? எங்கள் அப்பா பென்ட்ரைவ் இல்லாமல் யூஸ் பண்ணுறாரு. என்னை யூஸ் பண்ண விட்டதே இல்லை ஒரு நாள் கூட. நானே குரோமில் தானே பார்ப்பேன், பென்ட்ரைவில் இல்லாமல் போட்டு வச்சு பார்க்குறாரு. டேய் அப்படின்னோனையோ இந்த பக்கம் கார்டு வந்து அப்படியே தயாங்க ஒரு கழுத்தை பிடிக்கிறாங்க. தயாங்குது. டேய், பேசிகிட்டு இருக்கும் போதே கழுத்து பிடிக்கிற? நான் என்னடா உண்மை தாண்டா நான் சொன்னேன். கழுத்துலேருந்து கையெடுறா தடி தாண்டவராயா அப்படின்னோனையும் அந்த பக்கத்துலேருந்து அந்த கார்டு அப்படியே கையெடுக்காமல் அப்படியே வச்சுனுங்கிறான். ஸோ திரும்பவும் கேட்குறான் ஜங்கு, உங்கள் அப்பா பென்ட்ரைவை எங்கே வச்சிட்ருக்காரு? உங்ககிட்ட தான் லாஸ்ட்டாக கொடுத்தாராமே, எங்கடா இருக்குது? எனக்கிட்ட கொடுத்தாரா? பென்ட்ரைவ் குத்துன்னு தான் நான் போட்டு பார்த்துருப்பேனே. எப்பா, உண்மையிலே எனக்கு பென்ட்ரைவில் எங்கே இருக்குன்னு தெரியாது, பட் ஆனால் என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஜங்குக்கு அப்படியே காட்ஸை பார்க்குறான். காட்ஸ் எதுக்கு? பாஸ் அவன் தான் சொல்கிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்கு அவனோட கண்ணில் இருக்க அந்த துணியை எடுங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் அந்த துணியை அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே கண்ணை நல்லா ஆட்டிட்டு பொறுமையாக கண்ணை திறந்து அப்படியே அவன் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க பர்சனை தான் அப்படியே பார்க்குறான். ஸோ அவன் ஐஸ் டு ஐ தான் பார்க்குறான். அந்த கண்ணில் ஏதோ யூனிவர்ஸே இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்க பார்க்க டார்க்காக ஏதோ ஓஷனுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அவனோட ஐஸ் நல்லா பார்க்கா டார்க் அண்ட் ப்ரௌனில் இருக்குது. ஸோ தயாங்கே அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான் அவனோட ஐஸையே. ஸோ அவன் ஃபேஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அவனோட கை அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஃபுல்லாக டேட்டூ. சின்ன இவனை டெம்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ தயாங் வெச்ச கண் எடுக்கலை, அப்படியே பார்த்துன்னுக்கிறான். ஸோ அவனோட வெயினி ஹேண்ட்ஸ் இன்னும் தயாங்க பார்க்க வைக்குது. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் அவனோட தொண்டையை சரி பட்டிக்கிட்டு அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங் என்னடா அப்படின்றான். அதுக்கு ஒன்றுமே கார்ட்ஸ் வந்து தயாங்கோட கழுத்தை பிடிச்சிட்டு மாஸ்டர்கிட்ட ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தயாங்க அதுக்கு நான் தரேன்னு சொன்னதுனால எல்லோரும் இங்கே இருக்கிறீங்களா? இருங்க, கை கட்டு கொஞ்சம் அவருப்பா தம்பி, பேக்கெட்டில் தான் இருக்குது, நான் எடுத்து தரேன், கொஞ்சம் கை கட்ட அவுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ கேட்டதுமே இந்த பக்கம் அந்த ஆள் வந்து கை கட்ட அவுக்குறாங்க. அவுத்தோன்னையும் ஒரு கையில் இருக்க கட்டை மட்டும்தான் கழட்டுறாங்க. ஸோ தயாங்க அப்படியே பாக்கெட்டில் கை விட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுக்கிறான். ஸோ எடுத்து அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் கிட்டே கொடுக்குறான்.
வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அப்படியே ஜங்குக் பக்கத்தில் கார்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த கார்டு வந்து அப்படியே கையில் வாங்கிக்கிறாங்க, பாடி கார்டு தான். ஸோ அப்படியே வந்து கையில் வாங்கிக்கிட்டு போய் லேப்டாப் எடுத்துகிட்டு வாங்க என்னுடையது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ அப்போ அந்த லேப்டாப்பை கொண்டு வராங்க. ஸோ அப்படியே அவன் பாட்டு கேஷுவலாக அவுத்து விட்ட கையை அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு வலிக்குது போல். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் அவங்க எடுத்து வந்து கொடுக்குறாங்க லேப்டாப்பை. ஸோ ஜங்குக் கையில் கொடுத்துட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அதுக்கு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கையை காட்டுறான். ஸோ கையை காட்டினோடனே எல்லா பாடி கார்டுமே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ வந்து தயாங்கும் ஜங்குக்கு மட்டும்தான் அந்த ரூமில் இருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே உட்காந்து ஜங்குக்கோட ஐசியாக பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு அவன் என்ன வேலை பார்க்குறானோ அதை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு பென்ட்ரைவ் எடுத்து சொல்லிவிட்டு ஃபைல்ஸில் ஓப்பன் கொடுக்குறான். ஸோ கொடுத்து பார்த்தா அது வேறு மாதிரி வீடியோவாக இருக்குது. ஸோ இவன் எதிர்பார்த்த பென்ட்ரைவ் இது இல்லை, இது வேறு பென்ட்ரைவ், ஒரு மாதிரி 18+ ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் வர சவுண்டெல்லாம் கேட்கும் போதே பார்த்தல என்கிட்ட இருக்க பென்ட்ரைவ் இது மட்டும்தான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. இதே நேற்று நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து பார்த்த வீடியோ, புரியுதா அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு சரியான காண்டாயிடுது. ஸோ அப்படியே அந்த பக்கம் அந்த லேப்டாப்பை வச்சுட்டு தயாங்கு கழுத்தை தான் வந்து பிடிக்கிறான். டேய் மனசில் என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்பா, நான் என்ன கேட்டான், நீ என்ன கொடுத்துருக்க, இங்கே பாரு, உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன்னா எதுவாக இருந்தாலும் கேட்ட பதிலுக்கும் செய்கிற வேலையும் ஒழுங்காக செய்யணும். பதில் சொல்ல சொன்னால் திமிரா பேசுகிறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் ஒன்று வைக்கிறான். தயாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு தொண்டையிலேருந்து கையிடுறா வெண்ண அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஜங்குக்கு திட்டுறான். ஜங்குக்கு அதுக்கு யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து கன் எடுக்கிறான். ஸோ தாங்க அதை பார்த்ததுமே கன்று தானே சுடு, யார் வேணாண்ணே சுடுறா, நெத்திலேயே சுடு, என்ன நீ தேடுற பொருள் தான் உனக்கு கிடைக்காது, பரவாயில்ல நீ என்னை சுடு, எங்கள் அப்பெல்லாம் ஒன்று அவ்வளோவும் நினச்சி கவலைலாம் பட மாட்டான், நீ சுடுறா அப்படின்ற மாதிரி தன்னாவட்டில் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு சரியான கோவம் வருது. ஒரு ஸ்லாப் ஒன்று ஓங்கி தாங்க வைக்கிறான். ஸோ தாங்க அதுக்கு அடி, எவ்வளோ அடிக்கிறியா அடி, இதெல்லாம் நான் வாங்கினேட்ரா, ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கிட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சமத்தில்லா சொல்லிவிட்டு அவன் பாட்டு தயாங் பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அதுக்கு அப்படி தயாங்க பார்த்து நீ சாவணுன்னா இதே பண்ணிட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன் எடுத்து லாட் பண்ணுறான் சுடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு கார்டு வந்து இந்த பக்கம் ஜங்குக்கு கை பிடிச்சிட்டு மாஸ்டர் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் பொறுமையாக மூவ் பண்ணுங்க, ஏன்னா அலெக்ஸ் வந்திருக்காருங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்குக் டேய் நான் வர வரைக்கும் அவனை போட்டு அடிங்கடா, அவன் அழுவணும் அப்படி அடிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஸோ ஜங்குக் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறான். ஸோ ஜங்குக்கை காட்டின வரைக்கும் ரொம்ப ரூட், ஹார்ட்லெஸ், அவன் கோவம் வந்துச்சுன்னா மற்றவங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஜங்குக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லை, ஜஸ்ட் அவனோட பிரதர் சுகாவை தவிர. ஸோ இந்த பக்கம் காட்டினா அலெக்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹாலில் தான். ஸோ தயாங் இந்த பக்கம் அடிக்கிற சத்தம் வெளியே கேட்குது. ஸோ தயாங் கத்துறான், டேய் என்னடா வயிற்று, இன்னொரு வாட்டி யாராச்சும் என் மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்துறான். ஸோ பட் ஆனால் காட்ஸ் கேட்குற மாதிரியே இல்லை, தாங்க போட்டு அடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சத்தம் நல்லா இந்த பக்கமும் கேட்குது அலெக்ஸ்க்கு. ஸோ அலெக்ஸ் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே உக்காந்துட்டு என்ன ஜங்குக் தூக்கிட்டு வந்துட்டு போகலாம் அவனை, ஆமாம் நம்ம பிஸ்னஸை தலையிட்டா அவனை என்ன சும்மா விடுவேன், தூக்கிட்டு வந்துட்டேன், நீ கேட்ட மாதிரியே தூக்கிட்டு வந்துட்டேன், இப்போ ஓகேவா, குட் ஜங்குக், நான் எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னு உனக்கு தெரியும்ல, தெரியும், ஜங்குக் கிட்ட யாரும் வாழாட்டக்கூடாதுன்னு தானே, ஆமாம் ஜங்குக், தலை இருக்கும் போது என்றைக்குமே வாழ ஆடக்கூடாது, அந்த மாதிரி தான். ஆனால் இவங்க அப்பன் உன்னையே போட்டு கொடுக்க பார்த்துட்டானேடா, அவங்க பையனை இந்த மாதிரி அடித்தாவது எப்படியாவது அந்த பென்ட்ரைவை மட்டும் வாங்கிட்டு ஜங்குக், ஏன்னா அந்த பென்ட்ரைவ் எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, தெரியும், ஆனால் அந்த பென்ட்ரைவில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் ஏன் போலீஸ்கிட்ட காட்டினா கூட அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அலெக்ஸ், இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல ஜங்குக், பட் ஆனால் என்ன அது உனக்கு ஆகத்தான் முடியும், ஸோ அதனால தான். அண்ட் தென் அந்த பென்ட்ரைவ் எனக்கும் வேணும், ஸோ உனக்கு புரியும் நம்புகிறேன் அலெக்ஸ், நான் இந்த பிளேஸில் இருக்கேன்னா காரணம் நீ தான், ஸோ உனக்கு அந்த பென்ட்ரைவை கண்டிப்பாக வாங்கி தருவேன். அண்ட் தென் ஈவன் அது எனக்கும் தேவை, கண்டிப்பாக
நான் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணுவேன், கவலைப்படாத. ஸோ ஜங்குக், என்ன அவனை கொன்னுடாத. ஏன்னா அவனை வச்சு தான் அவங்க அப்பாங்கிட்டேருந்து அந்த பென்ட்ரைவ் வாங்கணும். புரியுது, சாவடிக்க மாட்டேன், கவலைப்படாத. அதுக்குள்ளே அவன் உண்மையை சொல்லிட்டானா விட்டுருவேன். உண்மையை சொல்லாமல் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக அவனோட டெத்தை அவனே கூப்பிட்றான்னு அர்த்தம். ஸோ ஜங்குக், தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் திங்க் பண்ணி பண்ணு. டேய், மலை மாடுங்க மாதிரி இருக்கீங்களாடா. அவன் அந்த மாதிரி ஏதாச்சும் முடிவு எடுத்தானா முடிஞ்ச அளவுக்கு அவனை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை எப்படியாவது ரிலாக்ஸ் பண்ணுங்க, புரியுதா பாஸ்? பட் ஆனால் மாஸ்டர் சொல்கிறதையே, டேய் அவன் சொல்கிறது கேட்க மாட்டான் தான்டா. இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? மாதம் மாதம் வாங்குறீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, புரியுதா? அந்த ஜங்குக், அந்த பையன் பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பானா, ஸோ கேள்விப்பட்டேன். அதனால் நீ என்ன பார்த்த கேம் மாதிரியா இருக்குது, அவன் மேலே ஃபாலோன் ஆகிறதுக்கு எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி நீ நிறுத்திட்டியே. இங்கே பாரு அலெக்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவன் ஜஸ்ட் ஒரு கிரிமினலோட பையன். ஸோ அவனெல்லாம் அவன் மேலே ஃபால்லாம் நான் ஆக மாட்டேன், நீ கவலைப்படாத. அண்ட் தென் அவனை பார்த்தோன்னே நான் விழுறதுக்கு மற்றவங்க மாதிரி கேவா? பார்க்க ஏதோ இருக்கான், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவனை பார்த்தோன்னெல்லாம் நான் விழலை, நீ கிளம்பு. உனக்கு தேவை பென்ட்ரைவ் தானே, நான் ரெடி பண்ணுறேன், கவலைப்படாத. அவன்கிட்டேருந்து எப்படியாவது பென்ட்ரைவ் வாங்க ட்ரை பண்ணுறேன். சரிடா, பட் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஒரு பாட்டில் ஆஃப் ஒயின் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஜங்குக் கிட்டே கொடுக்குறாங்க. ஜங்குக் பொறுமையாக அதை குடிக்கிறான். ஸோ அந்த பக்கத்துலேருந்து ரூம்லேருந்து சவுண்டாக வந்துட்டுருக்கு, தாங்க கத்துற சத்தம் தான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் ரசிச்சுக்கிட்டே அதெல்லாம் குடிக்கும் போது அவன் மைண்டுக்கு வர ஒரே விஷயம், தாங்க எடுத்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருப்பான்ல, அந்த பென்ட்ரைவ் தான். ஸோ அவன் ஃபேஸில் லைட்டாக ஸ்மக் பண்ணுறான். ப்ளே பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே நேராக அங்கே இருந்த ஒரு ஒயின் பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்றான். ஸோ குடித்ததுக்கப்புறமா திரும்பிய கையில் கொஞ்சமாக அந்த ஒயின் ஊற்றி ஒரு கிளாஸ், நீங்கள் பார்க்குறீங்களா பிக்சரில், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுக்கிறான். ஸோ அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா தாங்க இருக்க அந்த ரூமுக்கு தான். ஸோ தாங்க ஸ்டில் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. தாங்கோட வாயிலேருந்து ப்ளீட் ஆகுது, அந்த நெத்தியிலேருந்து ப்ளீட் ஆகுது. அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே பார்க்குறான் ஜங்குக் கையில் ஒயின் பாட்டிலை வச்சுட்டு குடிக்கிறான். ஸோ பொறுமையாக குடிச்சிட்டே இந்த பக்கம் தாங்க பார்த்து, இன்னொரு வாட்டி கேட்குறேன், வாயை திறந்து உண்மையை சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்குறான், ரொம்ப போல்டா. ஸோ தாங்க அதுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரே பதில் தான்டா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் அப்பனை கேட்டால் உன்கிட்ட தான்டா இருக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு அவனோட ஷர்ட் காலரை தான் பிடிக்கிறான். தாங்க அதுக்கு, என் அப்பனை கேட்டால் அவன் என்ன தான் சொல்லுவான், என்னை கேட்டால் நான் எங்கள் அப்பனை சொல்கிற அளவுக்கு சின்ன குழந்தை இல்லைடா. என்கிட்ட கொடுத்தான்னு சொல்ல முடியும், கொடுக்கலன்னா எந்த மயிருக்கு நான் கொடுத்தான்னு சொல்லணும். என்ன வித்தையாக இருக்குது இது, எனக்கெலாம் தெரியாது, என்னை விடு, ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கையிடுறா அப்படின்ற மாதிரி தயாங் ஸ்டில் அந்த ஆட்டிடியூட் குறையாமலே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜங்குக், நீ பனிஷ்மெண்ட் வாங்கணும்டா, உனக்கு இன்னும் வலியணுமே, டேய் போய் அந்த சூடு பண்ணி வச்ச அதை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் கார்ட்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க. ஸோ போயிட்டு ஒரு கம்பியில் சுட அப்படியே அது சூடு காட்டியிருப்பாங்க போல், அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை பார்த்தோன்னையும் அப்படியே தாங்க கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகுது, ஏன்னா அது அப்படியே ஒரு பிங்கிஷாக இருக்குது. ஸோ அப்படியே ரெட் கலரில் அப்படி கொதிக்குது, அது தெரியுது, ஆரஞ்சும் ரெட்டும் கலந்துருக்கு. ஸோ அந்த கம்பி அதை பிடிச்சி எடுத்துகிட்டு வரவங்களே கையில் க்ளோவ்ஸ் போட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக், வைங்கடா, அவன் கையிலையும் வை, அவன் கால்லையும் வை, அவன் நாக்கில் ஃபஸ்ட்டு வைங்கடா, அவன் பேசலைன்னா கூட எனக்கு பரவாயில்ல, அவன் இந்த ஆட்டிடியூட் மயிராக பேசுறது எனக்கு எரியுது, ஃபஸ்ட்டு அவன் கால் கையில் வை, அவன் கத்தட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயம், ஷேய் என்னடா பண்ணுறீங்க, ஏய் வைக்காதீங்கடா, சொல்லுங்க, டேய் என்னடா நீ எப்படி நின்று நேரம் ஒயினை குடிச்சிட்ருக்க, சொல்கிறேன் என் கால், டேய் இப்போ என் மேலே எவனாவது கை வச்சிங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கத்துறான். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது லைட்டாக கிட்டே எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஹீட் நல்லா காலில் அடிக்குது தாங்க கத்துறான், சூடு எனக்கு இப்போயே தெரியுதுடா, வேணாண்டா விட்டுருங்கடா, எனக்கு பயமாக இருக்குது, அச்சோ நான் சொல்கிறேன்டா விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அப்புறமா
அப்படியே அந்த இதுவை எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே கையை காட்டுறான், வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி. ஸ்டில் அவன் கையில் அந்த ஒயின் பாட்டில் இருக்குது. ஸோ அப்படியே தயாங் அப்படியே பார்க்குறான் ஜங்குக்கை. ஸோ ஜங்குக் சொல்கிறா, குட்டி பையா சொல்லு, எங்கே வச்சுனுங்கிறீங்க? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக தெரியாது, எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. பட் என்ன கொடுத்தாருந்தான் எனக்கு தெரியல. அவர் என்கிட்ட எதையும் கொடுக்கல. பென்ட்ரைவ் மாதிரி என்கிட்ட ஒன்றுமே கொடுக்கல. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, கமிஷனர்கிட்ட போக வேண்டியதாக இருக்கும், கமிஷனர்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கமிஷனர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாங்க சொல்கிறான். இது கேட்டதுமே இந்த பக்கம் ஜங்கு, கமிஷனர் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாக இருந்தா எனக்கு என்னடா குட்டி பையா, எனக்கு தேவை என்னமோ அதை கொடுத்துரு, கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டாண்ட விட்டுறேன், எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன், ஈவன் எதுவும் பண்ணாமல் கூட்டிகிட்டு போய் விட்றேன். தோ இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லாம் இருக்காதுடா தம்பி, வாயை தொறடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி இது பண்ணுறான். தாங்க அதுக்கு எனக்கு தெரியாது என்ன தான் அடித்தாலும் என் வாயிலேருந்து ஒரே வார்த்தை எனக்கு தெரியாது அதே சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே ஜங்கு கொடுத்த டார்ச்சர் பத்தலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கையில் வச்சுருக்க ஒயனை அப்படியே கையிலே எடுத்து அவன் வாயில் லைட்டாக ஸ்வெப் பண்ணிவிட்டு அப்படியே தயாங்கி சுற்றி வந்துட்டுருக்கான். தயாங்க ஸ்டீல் அப்படியே கட்டி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்க்குறான் அவன் ரவுண்ட் அடிக்கிறதையே. ஸோ ஜங்குக் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக வந்து தயாங்க ஒரு கழுத்தாண்ட நிற்கிறான். ஸோ பார்த்தா அங்கே ப்ளீட் ஆகிட்டுருக்கு, லைட்டாக வெட்டு பார்த்த மாதிரி ஒரு காயம். ஸோ அதில் அப்படியே ஒயனை ஊற்றுறான். ஸோ அப்படியே தயாங்க்கு எரியுது, எனக்கு எரியுது, ரொம்ப எரியுது அப்படின்ற மாதிரி சவுண்டாக கொடுத்துட்ருக்கான். ஸோ அந்த பக்கம் ஜங்குக் அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாங்கோட லிப்ஸை தான் பார்க்குறான். ஸோ அந்த லிப்ஸில் ஒரு சைட் லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ தாங்கோட வாயை அப்படியே கிட்ட இழுத்து இறுக்கி அப்படியே பிடிச்சி ஓப்பன் பண்ண வைக்கிறான், வாயை நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி. தயாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறக்கிறான். ஸோ வாயில் ஒயனை ஊற்றிட்டு அப்படியே அந்த சைட்லேயே கொஞ்சமாக ஊற்றுறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங்க்கு அந்த ஒயனை குடிக்கிறான். குடிச்சிட்டு எனக்கு எரியுதுடா, உனக்கு ஏன்டா புரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கொஞ்சம் ஆஷாவே ஸோ ஜங்கு என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, ரைஸ் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாங்கிட்ட அப்படியே வந்து தயாங்கோட கழுத்தை தான் பிடிக்கிறான். வாயை திறந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் ஏதாச்சும் ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்கடா, நல்லா அந்த மாதிரி நடந்துக்காதீங்க, எனக்கு கையை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு என்னை போட்டு இவ்வளோ அடிக்கிறீங்களே, அவுத்து விட்டு பாருங்கடா அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி தயாங் வீரவசனமாக அங்கே பேசிகிட்ருக்கான். ஸோ தயாங்கோட மைண்டு வாய்ஸு தயாங் ரொம்ப ஓவராக தான் பேசுகிற அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல பேசு தயாங் அப்படின்ற மாதிரி ஓடுது. ஸோ தயாங் திரும்பவும் பேசுகிறான். இங்கே பாரு, ஒரு சரியான ஆம்பளையாக இருந்தா கையை கழட்டி விடுறா, காலில் இருக்க கட்டியை கழட்டி விடு, அப்புறம் என்னை வந்து அடி பார்க்கலாம். ஏதோ பெரிய இதுவும் மாதிரி நல்லா என் கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டு அடிக்கிற, இதெல்லாம் எங்கேந்துடா, இதெல்லாம் வீரோன்னு வெளியே போய் சொல்லிக்காத, நீ மாஃபியான்னு வெளியே போய் சொல்லிக்காத, அசிங்கம், உனக்கு தான் அசிங்கம், எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தயாங் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு காட்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அங்கேருந்து ஒரு பர்சன் ரேண்டமாக வராங்க. வந்து மாஸ்டர் என்னாச்சு, அவனோட கை கால் கட்டலாம் அவுத்து விடுங்க மாஸ்டர், அவுத்து விட்றா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ அவங்களும் அதே மாதிரி ஜங்குக் சொன்ன மாதிரி அவுத்து விட்றாங்க. ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக் வா இப்போ வந்து அடிடா என்ன வா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றான். ஸோ ஜங்குக் அப்படியே அவனை ஷர்ட்டை தான் கழட்டுறான். ஸோ ஷர்ட் பிளாக் கலர் போட்டிருப்பான். ஸோ அப்படியே கழட்டி அந்த சேர் மேலே அங்கே வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே தாங்க பார்க்குறான். ஸோ அந்த ஒரு காட் அப்படியே பார்த்துட்ருக்கான் ஜங்குக் அதுக்கு நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொன்னோன்னே அந்த காட் போயிடுறாங்க. தாங்க ஏஞ்சிக்கிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கோட பாடியை தான் பார்க்குறான். 1 2 3 ஐயோ சிவனை 8 பேக் வச்சுருப்பான் போல், நான் 6 பேக் தானே கேள்விப்பட்டேன். விடு தயாங், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பயப்படாத, பயத்தை மூஞ்சில் காட்டாத தயாங், காட்ட இன்னும் பிரச்சனையாகும், நீ காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டை அவனே எவ்வளோ போல்டாக வச்சுக்க முடியுமோ ட்ரை பண்ணுறான். ஸோ அப்படியே திரும்பி ஜங்குக்கோட ஹேண்டை தான் பார்க்குறான். ஸோ ஹேண்ட் ஃபுல்லாகவே டேட்டூ அவனோட ஆர்ம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி. ஸோ அதை அப்படியே தயாங் பார்த்துட்டு ஐயோ அங்கே இங்கெல்லாம் டேட்டூ போட்டு வச்சுருக்கானே, இவங்கிட்ட போய் என்ன பண்ண போனேன்னு தெரியல, கராத்தேவும் தெரியாது, குன்ஃபுவும் தெரியாது, ஏன் ஒரு ஆள் அடித்தா அது எப்படி பிளாக் பண்ணோன்னு கூட தெரியாது, வீரவசனமாக பேசி மாட்டிக்கிட்டேடா தயாங்,
போச்சு போச்சு, இன்றைக்கி முதுகெலும்பு ஒட்டைய போகுது. அவன் வேற பார்க்க எதுவும் கோவமாக இருக்கான் போல், வச்சு வாங்கிடுவான் போலே. ஏதாச்சும் பண்ணணுமே. மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் அப்படி ஜங்குக் கிட்ட வரான், சண்டை போடுற மாதிரி. ஸோ ஜங்குக் அப்படியே பஞ்ச் பண்ணலான்னு வரும்போது தயாங்க ஸோ தயாங் அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் ஐயோ மயக்கம் போட்டாச்சு, ஓகே இந்த ஆக்டிங்கே போதும், அப்படியே கண்டினியூ பண்ணுறா தயாங் அப்படின்ற மாதிரி தயாங் படுத்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக் வந்து ஏய் டேய் தயாங் ஏஞ்சிடுறா, ரொம்ப நடிக்காத ஏஞ்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் இந்த பக்கம் தயாங் ஏஞ்சிக்கவே மாட்டுறான். ஏஞ்சிடுறா டேய் காட்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ ரேண்டமாக ஒரு காட் வராங்க, வந்துட்டு மாஸ்டர் என்னாச்சு, இவன் மூஞ்சில் தண்ணி தெளிங்க, இப்போ இவன் ஏஞ்சிக்கணும், எனக்கு ஏஞ்சி இப்போ என் கூட சண்டை போடணும், டேய் நீ போய் தண்ணி எடுத்துனவா, டேய் இவனை புடி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஸோ 2 கார்டு வந்து அப்படியே தயாங்கோட 2 கையும் பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. ஸோ இன்னொரு கார்டு கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தயாங்கோட ஃபேஸ்லேயே ஊற்றுறாங்க. ஸோ தயாங் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பான். ஸோ அந்த தண்ணியை அப்படியே அவன் தலையிலேருந்து அப்படியே ஊற்றுறாங்க. ஸோ தயாங்க்கு அப்படியே அவன் ஷர்ட்லாம் நனையுது. ஸோ அவனோட செஸ்ட் தான் விசிபிள் ஆகுது. ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே தயாங்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். தயாங் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டானான்னு. பட் ஸ்டில் தயாங் ஐஸ் ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்படியே தான் இருக்கான். தயாங்கோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ தயாங் உன்னை இன்னைக்கு பலியாடாக்காமல் விட மாட்டானுங்க போலையே, தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறானுங்க. மாட்டினேன், இன்றைக்கி முடிஞ்சது சோழி, அது மட்டும் எனக்கு தெரியுது, போச்சு, இன்றைக்கி சண்டை போட வைக்காமல் விட மாட்டானுங்க போல். டேய் நான் வரலடா அந்த விளையாட்டுக்கு, விட்டுருங்கடா, அவன் பேசினான்னு சொல்லிட்டு தாடா பேசினேன், ஏடா இப்படி பண்ணுறீங்க. தயாங் என்னானாலும் கண்ணை மட்டும் திறந்துடாதடா, கண்ணை திறந்த உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. தயாங் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி தயாங் அவனே சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கான். ஸோ இந்த பக்கம் தண்ணியை நிறுத்தாமல் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. பட் ஸ்டில் தயாங் கண்ணை திறக்கல. ஜங்குக்கு அப்படியே தயாங்கே பார்க்குறான். ஏய் கண்ணை திற தயாங் அப்படின்னு வந்து தயாங்கோட கண்ணத்தில் அடிக்கிறான். பட் தயாங் ஸ்டில் கண்ணையே திறக்கல. ஸோ ஸ்டில் அப்படியே தான் இருக்கான். அதை பார்த்ததுமே ஜங்குக் அப்படியே வந்து தயாங் ஒரு மாதிரி பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். ஸோ நேராக தூக்கிட்டு அவனை ரூமுக்காக போகலான்னு சொல்லிட்டு நடக்கிறான். கரெக்டாக ஒரு கார்டு ரேண்டமாக கேட்குறாங்க, மாஸ்டர் அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? என்னோடய ரூமுக்கு. ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? இல்லை மாஸ்டர், ஜஸ்ட் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கார்ட்ஸ் அப்படியே அமைதியாகிடுறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே தயாங் கூட்டிகிட்டு போய் ஸோ அவனோட பெட்டில் தான் போடுறான். ஸோ அப்படியே தயாங் அப்படியே மேலே போயிட்டு கீழே வரான். ஸோ அப்படியே பெட்டோட மெத்து தன்மையால் ஸோ மேலே போய்ட்டு கீழே வந்து திரும்பி பெட்லேயே படுக்கிறான். ஸோ ஸ்டில் அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்க மாதிரி தான் இருக்கான். ஜங்குக் அப்படியே தயாங்கோட அவனோட வாயை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறான். ஸோ ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் நீ நடிப்ப, நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அவன் போயிட்டு அவன் கபோர்ட்லேருந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறான். ஸோ எடுத்துகிட்டு நேராக இந்த பக்கம் தயாங்கிட்ட தான் வரான். ஸோ எடுத்துகிட்டு அதை ஒரு ஓரமாக வைக்கிறான். வச்சுட்டு ஜங்குக் அவன் போட்டிருந்த ஷர்ட்டை அப்படியே பொறுமையாக பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஸோ அவனோட ஷர்ட்டை ஃபுல்லாக மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ அவன் அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நின்று தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். தயாங்க அப்படி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னடா பண்ணிருக்க, ஷாரோட ரூம் இது சூப்பராக இருக்குதே, ஆஹா பெட்டு நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும், எப்படி இருந்தால் நான் இப்படி பண்ணி வச்சுருக்கான், காட்டு மிராணித்தனமா லூசு பையன், நல்லா முயல் மாதிரி மூஞ்சிருக்கு பார் பன்னி பாய், எப்படி இருக்கான் பாரு மஸ்குலர் பன்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் தயாங் அப்படியே டோரை கண்ணில் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக ஜங்குக் நவுற மாதிரி தெரியுது. ஸோ திரும்ப கண்ணை மூடிடுறான். ஸோ மூடிட்டு இன்னமும் ஸ்டில் மயக்கத்தில் இருக்க மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே கிட்ட வந்து தாங்க மேலே ஏறி உக்காடுறான். இந்த பக்கம் தாங்கோட மைண்ட் வாய்ஸ், என்ன பண்ணுறான் இவன், எதுக்கு என் மேலே அங்கே ஏறி உக்காந்துட்ருக்கான், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அவனுக்கு வேறு, மண்ணாங்கட்டி மயிறு கீழே இறங்க சொல்ல அவனை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே இருக்கான் அவன். ஸோ அவன் கோவத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறான். தயாங் கோவப்படாதடா, கோவப்பட்ட ஏதாவது பண்ணினா திரும்பி சண்டைக்கு கூப்பிட்டு உன்னை அடிக்காமல் விட மாட்டான் போல், அவன் வேற பார்க்க ஏதோ ஒரு மாதிரி வெறியாக இருக்கான். தயாங் கொஞ்ச நேரம் அவனே போயிடுவான், தயாங் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக ஜங்குக் அப்படியே உக்காந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே அவன் கையை விட்டு ஜங்குக் தயாங்கோட செஸ்ட்டில் தான் வச்சு அப்படியே தடவுறான். இந்த பக்கம் தயாங் பொறுமையாரு ஒன்றும் ஆகாது தயாங், ஒன்றும் ஆகுது நத்திங், பொறுமையாரு தயாங் அப்படின்ற மாதிரி தயாங்கே சொல்லிக்கிறான். ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே வந்து தயாங்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் தயாங்கோட ஃபேஸில் வேர்த்து கொட்டுது. ஸோ அது அப்படியே நோட்டீஸ் பண்ணுறான்.
அதான் எவ்வளோ நேரம் நீ நடிப்ப, இப்போது நடிப்பை கலைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசுகிறான். எவ்வளோ அழகான பாடி பா, செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்கானே, என்ன ஒரு மில்கி ஸ்கின், அப்படியே சாப்பிட்ணும் போல டெம்ட்டாக இருக்குது. அவனோட செஸ்ட் அண்ட் தென் அவனோட பாடி, வாவ், செம்மையாக வச்சுருக்கான். ஸோ இவனை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அன்கான்ஷியஸில் தானே இருக்கான், ஸோ எப்படி தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே வந்து தயாங்கோட ஷர்ட்டில் ஒரு 4 பட்டன் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படியே தயாங்கோட கை நவுறதை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஸ்மக் பண்ணுறான். எவ்வளோ நேரம் நடிக்கிறே நடிடா அப்படின்ற மாதிரி. ஸோ பண்ணிக்கிட்டே திரும்பியும் தயாங்கோட ஷர்ட் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறான். அந்த பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தயாங்கோட செஸ்ட்டில் கை வச்சு அப்படியே அமுக்குறான். ஸோ தயாங்க்கு இது சுத்தமாக ஒரு மாதிரி இருக்குது. தயாங்கதுக்கு என்னடா பண்ணுற, நான் ஒரு பொண்ணு இல்லைடா அங்கெல்லாம் அம்மிக்கி பார்க்க, கையிடுறா, இவன் சரியான பொறி பையனாக இருப்பான் போலையே, ஐய இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேடா தயாங், ஐயோ உன்னையே இப்படிலாம் பண்ணுகிறான், நான் பொண்ணுங்களை ஒருத்தனை விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட மைண்டு வாய்ஸ் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஸோ தயாங் அப்படியே திங்க் பண்ணுறான், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையாடா, ஏன்டா என்னை போட்டு நோண்டிகிட்ருக்க, போடா அவங்க யாவக்கிட்டையாவது போடா, ஏன்டா என்னை போட்டு இப்போ அப்பா அச்சோ வலிக்குதேடா தயாங், வெளியே மட்டும் காட்டிடாத வலிக்கிறத, வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் முடிஞ்ச அளவுக்கு அவன் எதுவும் வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு கையை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் அப்படியே தயாங்கோட செஸ்ட்டில் வச்சு திரும்பி அப்படியே அமுக்குறான். ஸோ தயாங்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத பார்த்துட்டு ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் தயாங்கோட கால் மேலே நல்லா ஒரு பொசிஷனில் உக்காந்துடுறான். ஸோ தயாங் அப்படியே அவன் மைண்ட் வாய்ஸ், இவன்னா இப்படி உக்காந்துட்ருக்கான், ஐயோ என்னடா இது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது, ஒருவேளை அவனோட திங்ஸ்லாம் நம்ம மேலே படுறதுனால இப்படி இருக்கா, டேய் தயவு செஞ்சு ஏஞ்சிடுறா, என்னால் முடியலடா, மஸ்குலர் பாய் ஏஞ்சிடு, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி அவனோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ கரெக்டாக தயாங் ஏதோ உனக்கு அவனோட செஸ்ட்டில் சென்சேஷன் பண்ணுறான். ஸோ என்னமோ அவன் செஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது. தயாங் ஐயோ இவன் சக் பண்ணிகிட்ருக்கான், ஓ மை காட், டேய் ஏஞ்சிடுறா ஏஞ்சிடுறா, என்னால் இதுக்கு மேலே ப்ரிட்டனிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஸ்டில் அப்படியே மயக்கத்தில் இருக்க மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். பட் ஜங்குக் அப்படியே அவனோட லிப்ஸை வச்சு தயாங்கோட செஸ்ட்டை சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு அதை லிக்கும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயாங் அப்படியே, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, உறிஞ்சிட்ருக்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி, வாயிடுறா, தயாங் இதுக்கு மேலே சும்மா இருந்தால் வேலைக்கு ஆகாது தயாங், எந்திரிச்சிரு தயாங் அப்படின்ற மாதிரி தயாங்கே சொல்லிகிட்ருக்கான். ஓகே அப்படியே மயக்கத்துலேருந்து பொறுமையாக ஏஞ்சிக்கிற மாதிரி ஏஞ்சிக்கலாமா, இல்லை அப்படியே ஏஞ்சி அவன் கண்ணத்தில் ஒரு அரை வச்சிடலாமா, இல்லை தயாங் கணத்தில் ஏஞ்சி அரை வச்சேன்னா கண்டிப்பாக அவன் திருப்பி அடிப்பான், பக்கத்துக்கு அடிக்கிற மாதிரி தான் இருக்கான், இவன்னா போக போக இன்னும் அட்வான்டேஜ் எடுக்கிறான், என்ன அவன் கை கீழே போகுது, ஓனோ தயாங் பொறுமையாக மயக்கத்துலேருந்து ஏஞ்சிக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தலை வலிக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து தலையில் வச்சு பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜங்குக் ஸ்டில் அவனோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் வந்துட்டு, ஏய் என்னடா பண்ணுற, என்ன ஃபஸ்ட்டு தள்ளிப்போ, இது என்ன கேவலமாக பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி தான் பண்ணுவியா, யாராவது ஒருத்தர் மயக்கத்தில் இருந்தா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் அட்வான்டேஜ் எடுத்துப்பியா, சரியான கேவலமானவனாக இருக்க, பொறுக்கி பயலே, பஸ்குலர் பன்னி பாய் தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தள்ளணும்னு ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் சுத்தமாக முடியல இவனால், ஏன்னா ஜங்குக் செம்ம வெயிட்டாக வேறு இருக்கிறான்னா சுத்தமாக முடியல. தயாங்க திரும்பவும் பேசுகிறான், டேய் ஏன்டா இவ்வளோ வெயிட்டாக இருக்க, சே வாயை எடுறா, எங்கடா வச்சிட்ருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வாயை எடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பட் அப்படியே லைட்டாக கடிக்கிறான் ஜங்குக். ஸோ அந்த பக்கத்தை வலிக்குதுடா வலிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கு வாயை எடுக்கிற மாதிரியே தெரியல. தயாங்க்கு வந்துச்சு கோவம், முடியை பிடிச்சி இழுத்துட்டான் ஜங்குக்கோட முடியை. ஸோ ஜங்குக்கோட முடியை பிடிச்சி அப்படியே இழுத்து ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணி தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங்க அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஏதோ நடித்தது இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிடுச்சு போல், அதுதான் இவன் இப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தயாங்க பார்க்குறான். ஸோ ஜங்குக், ஒய் பேபி பாய் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் தானே இருந்த, ஸோ அமைதியாக அதில் ஏறு, உன்னை இப்போ யாராவது ஏஞ்சிக்க சொன்னாங்களா
அப்போ எதுக்குதா ஏஞ்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே வாயை வைக்கலான்னு வரான். இந்த பக்கம் தயாங், டேய் அறிவு கட்டவனே, என்னடா பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சா ஏதாச்சும் பொண்ணுங்களை கூட்டின்னு வந்து வச்சு பண்ணுடா. எதுக்குடா என்ன போட்டு ஓடிட்டுருக்க? இன்னொரு வாட்டி என்ன ஏதாவது பண்ணனா அவ்வளோதான். அவளை ஏறிச்சுன்னா போ, எவ்வளோது இருப்பா கிளப்பில் கூட்டின்னு வந்து வச்சுக்கோ. தேவையில்லாமல் என்னை போட்டு நோண்டின்னு இருக்காதடா லூசுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை தள்ளி விட்டு தாங்க ஏஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக்கு அப்படியே தாங்க ஒரு 2 ஹேண்டையும் பிடிச்சி அப்படியே பின் பண்ணிவிட்டு, ஓ நான் லூசுக்குவா? எனக்கு டெம்ட் ஆயிடுச்சுன்னா நான் எங்கே வேணாலும் போவேன்டா. நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனோட கேவலமானவன் தான். நீ உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதோனும் தப்பு இல்லையே. அப்போ எதுக்கு ரொம்ப ஆடுற? இரு உன் ஆட்டத்தை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் ஜங்கு திரும்பியும் அப்படியே தயாங்கோட நிபிள்ஸில் தான் வாயை வைக்கலான்னு போகிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் யோசிக்கவே இல்லை. ஜங்குக்கோட மெயின் பாயிண்ட்லேயே ஒரு 8 முடிஞ்சுது. ஜங்குக்கு அப்படியே அந்த பக்கம் கீழே வந்து என்னடா பண்ண அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட பெயினை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் தயாங், ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல என்கிட்ட வச்சுக்காதுன்னு, சும்மா சும்மா வந்து வழிஞ்சிட்டு இருந்தா, அதான் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்தேன். ரொம்ப வலி தான் என்ன தம்பி, ஐஸ் வாட்டர் வச்சுக்கோப்பா, இல்லை ஐஸ் வச்சுக்கோ, பெயின் போயிடும். இன்னொரு வாட்டி என்கிட்ட நீ வர்றதை பார்த்தேன் அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க ஏஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஸோ ஜங்கு, கண்டிப்பாக அதுக்கு நீ பே பண்ணணும்டா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ தாங்க அதுக்குள்ளே வலி போயிடுச்சா அவனுக்கு? ஏஞ்சிக்கலாம் செய்கிற பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் சொல்கிறான். பட் ஜங்குக்கு அப்படியே வந்து தாங்க பிடிச்சி வாலில் பேக் சைடாக பின் பண்ணுறான். ஸோ பேக் சைடாக அப்படியே வச்சு அவனோட ஃபேஸ் எல்லாம் வாலில் இருக்க மாதிரி, அவன் கையும் வாலில் இருக்க மாதிரி வச்சுட்டு, ஸோ அப்படியே வந்து அவனோட வெயிட்டை அப்படியே தாங்க மேலே தான் போடுறான். ஸோ அவன் பாடி மேலே தாங்கிறதுக்கு, டேய் என்னடா பண்ணிருக்க லூசு பயலே தள்ளுறா. இவன் உன் பேர் கூட எனக்கு தெரில, ஏதாச்சும் அசிங்கமாக போட்டு கூப்பிடலான்னு பார்த்தா கூட இவன் வேற நல்லா இப்படி வச்சுருக்கான் பாரு உடம்ப. சேய் போட்டு அமுக்காதடா, என்னை விடு. அவ்வளோதான், நீ இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்சுது அவ்வளோதான், எங்கள் அப்பா அவனுக்கு கொன்றுவார். தள்ளி போயிடுமா ரேடியா, என்னை விட்டு தள்ளி போடா அப்படின்ற மாதிரி திட்டுறான். ஸோ ஆனால் இந்த பக்கம் ஜங்கு, தள்ளி போகணுமா? என்ன பண்ண நீ? பே பண்ணுமே, நீ பே பண்ணியே ஆகணும். உனக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணுமே. ஆனால் நீ மறக்கக்கூடாது, அதை மறக்கவே கூடாதுடி. மறந்தா எனக்கு தானே ஆபத்து. நீ மறக்காத அளவுக்கு ஒரு தண்டனை நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தாங்க போட்டுட்டு இருந்த அந்த ஷர்ட்டை மொத்தமாக கழட்டி விசிறி போடுறான். ஸோ இவனும் ஷர்ட்லெஸ், இப்போ அவனும் ஷர்ட்லெஸ், 2 பேருமே ஷர்ட் போடலை. ஸோ அப்படியே அவனோட பாடியை தாங்க மேலே போட்டு அமுக்குறான். ஸோ தயாங், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்டா, நீ வெயிட்டாக இருக்கடா, மரியாதையாக இப்போ தள்ளி போறியா இல்லையா? முடியாதுடா, முடியாது, தள்ளி போக முடியாது. இப்போ என்ன பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க திரும்ப தூக்குறான். பின்னாடி காலை உதைக்கிற மாதிரி ஜங்குக்கை. பட் ஜங்குக்கு அந்த கால் 2 நல்லா லாக் பண்ணிட்டான். ஜங்குக்கு சொல்கிறான், ஒரு வாட்டி தான் வாங்குவேன், இன்னொரு வாட்டி வாங்க மாட்டேன், புரியுதா? தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணின்னு இருந்தியும் அவனை, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை எடுக்கிறான். ஸோ கையை எடுத்து இந்த பக்கம் தாங்கோட ஃபேண்ட்டுக்குள்ளே தான் விடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஸோ அவன் லைட்டாக கை வச்சோன்னுமே தயாங், ஏய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அதிர்ச்சியாக தாங்க பார்க்குறான். ஏன்னா தாங்க பார்க்க ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். பட் தயாங் அப்படியே இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தோடனே ஜங்குக்கு எதுவுமே பண்ணல. அவன் லைட்டாக கையெழுத்து அவன் மேலே தான் வச்சுருப்பான் அப்படியே. அதுக்கே இந்த பக்கம் தாங்க சவுண்டு கொடுக்குறத பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி மக் பண்ணிகிட்டே, எத்தனை வீடியோடா பார்த்துருக்க? எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது கேட்டோன்னுமே இந்த பக்கம் தயாங், வீடியோவா? நான் வீடியோ பென் ட்ரைவில் வச்சுருந்தியே அந்த வீடியோ தான், எத்தனை பார்த்துருக்க? இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்க, என்ன ஒரு நாளைக்கே நிறைய பார்ப்ப போல்? பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன். ஏன் இஷ்டம்டா அது, உனக்கு எங்கே கஷ்டம், எங்கே எரியுது? மாமனே நான் பார்ப்பேன், உனக்கு என்ன ஒரு நாளைக்கு 10 பார்ப்பேன், 12 பார்ப்பேன், ஏன் இஷ்டம். நீ என்னடா எனக்கு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பின்னாடி பக்கத்துலேருந்து கையை வச்சு அடிக்கலாம் அப்படின்ட்டு வரான். ஸோ ஜங்குக்கு அதையும் கரெக்டாக லாக் பண்ணிட்டு, டேய் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் மாஃபியா,
என்னையே அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறியா? மாஃபியானா என்ன அடி வாங்க மாட்டாங்களா? ஆனால் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தானே அந்த இடத்துல வாங்கினேன், அப்போயே நீ அடங்காம அலையிற. என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க பேசுகிறான். ஸோ இதுக்கு ஒன்றுமே ஜங்கு பிரச்சனை தான்டா இருக்குது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இப்போ நீ தான்டா என் பிரச்சனை. உனக்கு இந்த திமிரை அடக்கணும், நான் அது ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாங்கோட ஃபேண்டில் போட்டிருக்க அந்த ஜிப்பை தான் பிடிச்சி அப்படியே கழட்டான். தாங்க அதுக்கு என்ன பண்ண போகிற இப்போ நீ? என்னடா பண்ண போகிற? பண்ணுவேன்டா, நான் பண்ணுவேன், நீ பாரேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்லிட்டு தாங்கோட கையை இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு மூவி மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எப்படியோ ஒரு 3 பார்ட் கிட்ட கண்டிப்பாக போகும்டா ஆர்மிஸ். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த என் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா ஆர்மிஸ். நான் தான் டாம் ஃபிக்ஷன் வச்சுருந்தேன்ல, ஸோ அந்த ஆத்தர் தான்டா நான் இந்த சேனல் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டாம் ஃபிக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போகுது. மேபி அது ஏதாச்சும் இந்த சேனல் நான் வீடியோ போட முடியாமல் போச்சுன்னா கூட இதில் உங்களை நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன்டா ஆர்மிஸ். ஓகேவா? ஓகேடா ஆர்மிஸ், லவ் யூ, பாய் பாய் ஆர்மிஸ், ஸ்டே சேஃப், ஹெல்தி, பாய்.